எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த எம்எல்ஏக்கள் இப்போது அங்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்களிப்பார்களா புறக்கணிப்பார்களா? இது இன்னொரு கருத்தும் இந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, இதே போல திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வந்திருக்கிறார்களா? அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க போவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களை நேரடியாக விஜய் சென்று சந்தித்திருப்பதால் அவர்களும் இன்று ஆதரித்து வாக்களிப்பார்கள் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. ஆனால் அது சாத்தியமா? உதயசூரியன் தினத்தில் தான் மதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் கொரோனா உத்தரவை மீறி வாக்களிக்க முடியாது. இப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கிறார்களா நந்தினி? தற்போது வரை நமக்கு திமுகவின் எம்எல்ஏக்கள் ஒருவர் கூட தற்பொழுது வரை சட்டப்பேரவைக்கு வருகை தரவில்லை. மேலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி திமுக சார்பில் பல எம்எல்ஏக்கள் அதாவது இன்று வாக்கெடுப்பில் பங்கேற்பதை தவிர்க்க உள்ளார்கள் எனவும் தகவல் நமக்கு கிடைத்து இருக்கிறது. கண்ணன், நந்தினி, அப்படி வாக்கெடுப்பை தவிர்த்தால் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் உள்ள அந்த ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதி எண்ணிக்கைக்கு அதிகமாக இருந்தால்தான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அவ்வாறு வராத சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான அறிவிப்பு அது எப்போது வெளியிடப்படும்? வாக்கெடுப்பு சரியாக 9:30 மணிக்கு தொடங்க உள்ள இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை என்றால் அந்த வாக்கெடுப்பை நடத்த வேண்டியது அவசியமா என்ற கேள்வியும் எழுந்துவிடும். ஏனென்றால் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சிகளை தவிர அவர்களுக்கு 57 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தால் அந்த வாக்கெடுப்பே அவசியம் இல்லை, குரல் வாக்கெடுப்பு மூலமாகவே நிறைவேற்றப்படும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்ற தகவலும் மரபும் நடைமுறையும் இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் வரவில்லை என்றால் அது குரல் வாக்கெடுப்பா அல்லது அந்த டிவிஷன் பகுதி வாரியான வாக்கெடுப்பு மூலமாக நடத்தப்படுமா? எத்தகைய சூழல் இப்போதைக்கு நிலவுகிறது நந்தினி? நீங்கள் தெரிவித்தது போல திமுக சார்பில் எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என்றால் சட்டப்பேரவையில் இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பானது குரல் வாக்கெடுப்பிலே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடிய பிறகு திமுகவினர் பங்கேற்றால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும், இல்லை என்றால் நீங்கள் கூறியது போலவே குரல் வாக்கெடுப்பின் மூலமாகவே இது கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது வரை பேசப்பட்டு வருகிறது. கண்ணன், நந்தினி, இப்போது வாக்கெடுப்புக்கு முன்னதாகவே இந்த புறக்கணிப்பில் ஈடுபடக்கூடிய எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்த போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பேரவை வளாகத்திற்கு வெளியே காவல்துறையினர் எவரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஏனென்றால் அதிமுகவை இரண்டாக உடைக்கும் செயலில் தாவேகா ஈடுபட்டிருக்கிறது என்பதால் இந்த போராட்டத்தில் ஒரு பிரிவினர், அதிமுகவின் ஒரு பிரிவினர், அதிமுக கூட்டணி கட்சியினர், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அந்த கட்சியில் உள்ள மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு போராட்டத்தில் பேரவை வளாகத்திற்கு வெளியே வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போகிறார்கள் என்றும் அதனால் பெருமளவில் காவல்துறையினர் அந்த சோதனை மற்றும் கண்காணிப்பை அந்த போர் நினைவு சின்ன பகுதியிலேயே தடுப்பரங்கள் அமைத்து அங்கு தடுப்பு சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதுபோல ஒரு போராட்டம் எதுவும் நடத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறதா? காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா நந்தினி? கண்டிப்பாக கண்ணன், குறிப்பாக தற்பொழுது எப்பொழுதுமே சட்டப்பேரவை நடைபெற்றாலே காவல்துறையினர் பாதுகாப்பு தலைமைச் செயலகம் சுற்றி இருக்கும். ஆனால் இன்று வழக்கத்தை விட அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்துள்ள நிலையில் தற்பொழுது நீங்கள் கூறியது போலவே பேரவைக்கு வெளியே ஏதேனும் போராட்டம் நடைபெற்றால் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதற்காகவே போலீஸ் பாதுகாப்பானது தற்போது வரை அதிக அளவில் இருந்து வருகிறது. மேலும் அனைவருமே தற்பொழுது வரை அதாவது குறிப்பாக அவர்களை விசாரித்து போராட்டத்திற்கு ஏதேனும் இடையூறு போராட்டம் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது வரை எடுக்கப்பட்டு வருகிறது. கண்ணன், நேரலையில் எங்களுக்கு இந்த சட்டப்பேரவையில் உள்ள பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நீங்கள் 9:30 மணிக்கு முன் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன் அந்த இறுதிக்கட்ட நிலவரம் தொடர்பாக அடுத்த கட்ட நேரலையில் நாம் சந்திக்கலாம். நன்றி நந்தினி.